ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மதிஹேமா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நோட்டீஸ் போர்டில் வந்து ஆடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பற்றியும் அதுக்கப்புறம் நியூ ஜாயினிங் பற்றியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட் வர்றது அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ சேல்ஸ் டீமில் வந்து நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மெயில் வராமல் இருக்குது. மெயில் வந்து எப்போ வரும், நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இருந்துமே ஒரு சிலர் வந்து அதை கவனிக்காமல் எங்களுக்கு வந்து நாங்கள் பண்ண பேமெண்ட்டுக்கு எங்களுக்கு இன்னும் சர்வீஸ் கிடைக்கல, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க. அதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணவங்க வந்து பேமெண்ட் ப்ரூஃபை அப்லோட் பண்ணக்கூட இல்லையா. இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுனால நமக்கு பேமெண்ட் கொடுக்குற கம்பெனிக்கு வந்து பிரச்சனை வருது. அவங்களுக்கு வந்து இப்போ அக்கௌண்ட்டே வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. நமக்கு வந்து அவங்ககிட்ட வாங்கி தான் நமக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க. இருந்துமே நம்ம ஏன் இப்படி பண்ணுறோம், ஒரு சிலர் பண்ணுற தப்பால் நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்படுது. அது எப்படின்னா, இப்போது சேல்ஸ் டீமில் வந்து எல்லாருமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டாவது சேல்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது பர்ச்சேஸ் பண்ணாலுமே ரிட்டர்ன் சேல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனிமேல் சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்க கூட பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா 3 months ஆஃப்டரில் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி சேல்ஸ் பண்ண முடியாது அப்படின்ற காரணத்தினால அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இனிமேல் இந்த சேல்ஸ் டீமில் உள்ளவங்களுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாது, இந்த மாதிரி தான் கொண்டு வர போகிறோம் அப்படின்றாங்க. ஏன் நீங்கள் எல்லோரும் இப்படி பண்ணுறீங்க, ஒரு சிலர் வந்து இப்படி பண்ணுறதுனால நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க. இப்போ வந்து நிறைய பேருக்கு பெண்டிங்லாம் இல்லை, ஒரு 200 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த அப்ரூவல் பண்ணாமையே வச்சுருக்குறாங்க. அதுவுமே கூடிய சீக்கிரம் வந்து அப்ரூவல் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரேக் கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 10 days பிரேக் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிரேக் டைமில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அப்டேஷன் ஒர்க்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ 3 months நம்ம கன்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறனால அதிலேருந்து கொஞ்சம் பேக்கப் எடுக்க வேண்டியது, அதுக்கப்புறம் வெப்சைட்டில் சில ஒர்க் இருக்கிறதுனால கொஞ்சம் பிரேக் கூட போகிறாங்க. அதுக்கடுத்து இப்போ பேமெண்ட் வந்து நமக்கு லேட்டாக வந்துட்டுருக்கு. இது மட்டும்தான் பிரச்சனையாக இருக்குது எஸ்பிஓவில். அதுக்கு வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா 7 days பேமெண்ட் வர்றதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்னொன்று எப்படின்னா, நெக்ஸ்ட் டேவே பேமெண்ட் வர்ற அளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிப்ரவரியில் வந்து இப்போ பிப்ரவரி முடிஞ்சு மார்ச் வர்றதுக்கு அப்புறமேல்ட்டு யாருக்குமே பேமெண்ட் வராமல் இருக்காது. மேக்ஸிமம் பேமெண்ட் எல்லாமே கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே நம்ம வந்து கொஞ்சம் நம்பிக்கை வந்து கம்மியாக வச்சுக்கலாம். ஏன்னா இவங்க சொல்லிட்டாங்க, பேங்க் சைடில் என்ன சொல்கிறாங்கன்றே தெரியாது. ஏன்னா நமக்கு வந்து லேக்ஸ் கணக்கில் டிரான்சாக்ஷன், கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கு மேலே டிரான்சாக்ஷன் இருக்குது. அதனால் கொஞ்சம் டிலே ஆக தான் செய்யும். சில ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் செகண்ட் சாட்டர்டே, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆக தான் செய்யும். அதனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ண தான் செய்யணும். அதுக்கப்புறம் வந்து இன்னும் இதை பற்றின அப்டேட்ஸ் எப்படின்னா, ரீஃபண்டபிள் கொடுத்தவங்க எல்லாருக்குமே வந்து இனி எப்போ அமௌண்ட் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரீஃபண்டபிள் கொடுத்தவங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பிளாக் மெம்பர்ஸ் கொடுப்பாங்க. எல்லாருக்குமே 1 by 1 கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால் எல்லாருமே கொஞ்சம் ஓரளவுக்கு நோட்டீஸ் போட ஃபாலோ பண்ணுங்கள். முந்தி மாதிரி இப்போ அடிக்கடி ஆடியோ போடுறது கிடையாது, கம்மியாக தான் போடுறாங்க. அதனால் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எஸ்பிஓ வந்து இருக்குமான்ற நிலமே இல்லாமல் இருந்தது. இப்போ அவங்க வந்து கண்டிப்பாக அதில் வந்து வெளியே வந்து ஒரு ரன் பண்ணி கொண்டுட்டு வராங்க. நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். நம்ம சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் முடியும். நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுனால ஃபண்ட் கொடுக்குறவங்களும் கொடுக்காமல் இருக்கிறாங்க. அவங்க வந்து நம்மளை நம்பி தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நம்மளோட ஒர்க் எப்படி இருக்குன்னு எதிர்ப்பாங்க அப்படின்னா, இப்போது நம்ம பண்ணுற ஒர்க் வந்து கிளியராக இருக்கணும். நிறைய பேர் வந்து இன்னுமே வந்து அந்த பயமொழி ஷாப்பிங் அப்படின்னு சொல்லி நம்ம ஹேஷ்டாக் போடுறதுல மிஸ்டேக் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறது, போஸ்ட்டில் மிஸ்டேக் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் நம்ம மிஸ்டேக் பண்ணாமல் ஓரளவுக்கு கன்வீனியண்ட்டாக கிளியராக கம்ஃபர்டபுளாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எஸ்பிஓக்கு இந்த மாதிரி பிரச்சனை வராது. அமௌண்ட் வந்து கண்டிப்பாக வந்துடும், வராமல் யாருக்குமே இருக்காது. இன்னொன்று பிரச்சனை என்னென்னா, இப்போ நிறைய பேர் ப்ரூஃபை ஷேர் பண்ணுறது கிடையாது. ப்ரூஃப் ஷேர் பண்ணாதவங்க எல்லாரையுமே வந்து ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் இருந்து ஐடியெல்லாம் நோட் பண்ணி, ஸ்டாஃப் ஐடியெல்லாம் நோட் பண்ணி நெக்ஸ்ட் டைம் பேமெண்ட் போடும்போது கண்டிப்பாக அவங்களுக்குலாம் பேமெண்ட்டில் பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே வந்து பே பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம வந்து கொஞ்சம் ஒர்க்கு வந்து கொஞ்சம் தெளிவாக பண்ணியிருந்தோம், இந்த மாதிரி நம்ம பிரச்சனை பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா தான் நம்ம கம்பெனிக்கு வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம முதல்ல சப்போர்ட் பண்ணணும். நம்ம சப்போர்ட் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு வந்து வெளியே இருந்து பண்ணுற கம்பெனிஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து நிறையா வந்து கண்டிஷன்ஸ் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால
அவங்களோட அக்கௌண்ட்லாம் லாக் ஆனதுனால அவங்கள பேங்க்லேருந்து வேறு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள், இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு அவங்க சைடில் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்கிறதுனால கண்டிப்பாக நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் வெயிட் பண்ணணும். ஏன்னா எஸ்பிஓ வந்து ரொம்ப இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காங்க. கண்டிப்பாக எல்லாமே ரெக்கவர் ஆயிரும். கண்டிப்பாக அடுத்து எல்லா பேமெண்ட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் மாதம் வருவாங்க. எல்லோரும் வெயிட் பண்ணுவோம். தேங்க்யூ. மேலும் இதே மாதிரி தகவல் தெரிந்து கொள்ள மதிகமா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.